இதுதான் பெரும்பள்ளம் அணை. பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் அணை சுற்றியுமே மலைங்க. இந்த மலையிலேருந்து வர்ற அத்தனை தண்ணியுமே கரெக்டாக ரவுண்ட் பண்ணி பிடிக்கணும், தேக்கி வைக்கணுங்கிறதுக்காகவே அழகாக கட்டியிருக்கிறாங்க இந்த அணை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையிலுமே மிக சிறப்பான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதிகமாக யாருக்கும் தெரியாதனால யாரும் அதிகமாக வர்றதில்லை இடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குறைவாக இருக்கிறதுனால மீன்களெல்லாம் செத்து மிதங்குதா. தண்ணி குறைவாக இருக்கிறதுனாலயா உனக்கு என்ன காரணத்தினாலையும் தெரியல, இந்த கரையோர பகுதியில் பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாம் செத்து மிதங்குது. என்ன காரணம்னு தெரியல. இல்லை வெயில் தாங்காமல் மிதங்குதா, இனி என்ன காரணம்னு தெரியல. நானும் எங்கள் சித்தி பையன் 2 பேருமே வந்தோம். இவர் பேர் தமிழ்ச்செல்வன். இதுதான் அந்த பெரும்பள்ளம் அணை. உண்மையில் இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ தான் நான் முதல்ல வர்றேன். அருமையாக இருக்குது. தண்ணி குறைவாக இருக்கிறதுனால மாடுகளெல்லாம் அந்த சைடில் மேயுது. இது பெரும்பள்ளம் அணை. நாம பெரும்பள்ளம் அணைக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது கடம்பூர்லேருந்து கீழால் அடிவாரத்தில் இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் கீழே இருக்குது பெரும்பள்ளம் அணை. பாருங்க, இங்கே அந்த போர்டே போட்டிருக்குது. இங்கே நிறைய சினிமா எடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் அந்த அணைக்கட்டோட ஓரத்துலேயே தான் போயிட்டு இருக்கிறோம். அணையின் மேல் பகுதி ஆட்களுக்கு அனுமதி என்று செல்லக்கூடாது. அதில் போய் பார்க்க இப்போ நம்ம அணைக்கட்டில் ஓரத்தில் வந்துட்டு இருக்கிறோம். மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. அதனால நம்மளால் மேலே போக முடியல. சட்டத்தின் மீது செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இதில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பார்க்குறோம். ரோடு சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் அப்படியே மரங்களுங்க. அணைக்கட்டை ஒட்டி இந்த ரோடு எது வரைக்கும் போகணும்னு தெரியல. இன்னைக்கு நான் வந்தது எனக்கு ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஜம்மு இந்த ரோடு அப்படியே அணைக்கட்டு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல.